2 28 அதிகாரம் 28. கடைசி காலங்களில் அநேக கள்ளச் சபைகள் கேட்பாடும் அவர்கள் பொய்யான வீணான மதியீனமான உபதேசங்களை போதிப்பார்கள். கள்ள ஆசிரியர்களில் மதமாறுபோரும் பிசாசு மனுபுத்திரரின் இருதயங்களிலே சினமூட்டுவான். அவன் எல்லாவிதமான கள்ள உபதேசங்களையும் போதிப்பான். ஏறக்குறைய கிமு 559 முதல் 545. வசனம் 1. இப்பொழுது இதோ என் சகோதரனே, என்னை நோக்கி ஏவிய ஆவியானவரோடு நான் உங்களிடத்திலே பேசின ஆதலால் அவைகளையே செய்யவே சம்பவிக்கும் என நான் அறிவேன். இந்த புஸ்தகத்தை கொண்டு எழுதப்படுகிற காரியங்கள் மனுபுத்திரருக்குள்ளேயே மிகவும் குற்றமாக இஸ்ரவேலின் வீட்டாராகிய மீதியானவர்களாகிய நாம் சந்ததிகளுக்கு மிகவும் மதிப்புடையதாக இருக்கும். வசனம் 3. ஏனெனில் அந்த நாளில் கர்த்தருக்குள்ளாக அல்லாமல் கட்டப்பட்ட சபைகளில் ஒன்றும் மற்றவைகள் இடத்திலும் இதோ நானே கர்த்தருடைய என்றும் சொல்லும் மற்றவர்கள் நானே கர்த்தருடையது என சொல்ல கர்த்தருக்காக அல்லாமல் கடப்பட்ட சபை யாவருக்கும் இப்படியே சொல்லுவார்கள். வசனம் 4. அவர்கள் ஒருவருக்கொருவர் விதமான செய்வார்கள். அவர்கள் போதகர்கள் ஒருவருக்கொருவர் விதமாக செய்வார்கள். அவர்கள் தங்களின் கல்வி அவைகளை போதித்து வார்த்தை கொடுக்கிற பரிசுத்தவான்களாகிற அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஆகிய தேவனுடைய வல்லமையை நிகாரித்து ஜனங்களை நோக்கி எங்களுக்கு செவி கொடுங்கள். ஏனெனில் இதோ கர்த்தராகிய மீட்பர் தன் கிரிகையை முடித்து தன் வல்லமையும் மனுஷருக்குள் அவர் கொடுத்திருக்கிறபடியால் தேவன் என்று இல்லை என்று. வசனம் 6. இதோ என் அறிவையும் செவி கொடுங்கள். கர்த்தருடைய காரணத்தினால் அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ச்சி பட்டது என்று அவர்கள் சொல்வார்கள் எனில் அதை நம்ப வேண்டாம். ஏனெனில் இது இத்தனத்தில் அவர்கள் அற்புதங்களையும் தேவன் அல்ல, அவர்கள் தன் கிரியைகளை செய்த முடித்தது என்றோம். வசனம் 7. ஆம், நாளைக்கு மரித்து போவோமானால் புசித்து குடித்து பூரிப்பாயிரு, அது நமக்கு நல்லமாய் இருக்கும் என்று அநேகர்கள் சொல்லுவார்கள். வசனம் 8. புசித்த குடித்து பூரிப்பாயிரு, ஆயினும் தேவனுக்கு பயப்படு. சிறிய பாவம் தீர்ப்பார். கொஞ்ச பொய் சொல்ல ஒரு வார்த்தைகள் கொண்டு அதை தசமமாக்கினகொள். உன் அயலானுக்கு ஒரு துறவை விட்டு அவனாலேயே இந்த மரித்து போகிறது நிமித்தம் இந்த காரியங்களையே அதை செய்ய நாம் குற்றவாளிகளாய் இருந்தாலும் தேவன் நம்மை கொஞ்சம் அடித்து இறுதியிலேயே தேவனுடைய ராஜ்யத்திலே இரட்சிக்கப்படும் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். வசனம் 9. ஆம், நாங்கள் ஆலோசனைகளை கர்த்தரிடத்திலிருந்து மறைத்து தீவிரமாய் தேடுவார்கள். தங்கள் இருதயத்திலோ பொறாமை கொண்டு தவறான
வீணான மீதியான உபதேசங்களுக்காகவே போதிக்கிறவர்கள் அநேகர்கள் இருப்பார்கள். மேலும் அவர்களுடைய கிரியை அந்த காலத்தில் இருந்தும். வசனம் 10. பரிசுத்தவான்களின் இரத்தம் பூமியிலிருந்து அவர்களுக்கு விரோதமாய் கதரும். வசனம் 11. ஆம், அவர்கள் அனைவரும் வழி தப்பி போனார்கள், அவர்கள் கேட்டு போனார்கள். வசனம் 12. அந்த கொண்டாட்டத்தினாலும் கள்ள ஆசிரியர்களாலும் மற்ற கள்ள உபதேசங்களாலும் அவர்கள் சபை சீர்குலைந்து சேரும் சொருகுண்டனானது. நிமித்தம் அவர்கள். வசனம் 13. அவர் சிறுமையானவர்களின் தங்கள் அருமையான ஆராதிக்கும் இடங்கள் நிமித்தம் வாஞ்சிக்கிறார்கள். சிறுமையானவர்கள் தங்கள் வஸ்திரத்தை நிமித்தம் வாஞ்சிக்கிறார்கள். அவர்கள் பெருமைய வீரம் கொண்டது நிமித்தம் வீம்பு கொண்டது நிமித்தம் சாந்த குணமுள்ளவர்களையும் இருதயத்திலே புளிப்பில்லாதவர்களையும் துன்பப்படுத்துகிறீர்கள். வசனம் 14. அவர்கள் வானங்கள் கழுத்து அளவு பெருமை தலைகளையும் கொண்டு இருக்கிறார்கள். ஆம், கிறிஸ்துவனுடைய தாழ்மையான சிலவற்றை தவிர பொறாமையிலும் துன்மார்க்கத்திலும் அருவருப்புகளிலும் வேசித்தனத்திலும் மற்ற அனைவரும் வழி தப்பி போனார்கள். அவர்கள் வழி நடத்தப்பட போனதிலும் மனுஷர்கள் அறிவுரைகளினால் போதிக்கப்பட நிமித்தம் பல செய்கிறார்கள். வசனம் 5. கல்விமான்களுக்கு சொல்வார்களுக்கும் தங்கள் இருதயங்களிலே கர்ப்பத்தினால் வீம்பு கொண்டிருக்கிற ஞானிகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யாவரும் வேசித்தனங்களையே செய்கிற எல்லோருக்கும் கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுகிறவர்களுக்கும் ஐயோ ஐயோ என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவன் உரைக்கிற. ஏனெனில் பாளையத்தில் விடுபவர்களின். வசனம் 16. பயனற்ற பொருட்களையே நியாயமுள்ளவர்களையும் தங்களுக்கும் நல்லவர்களுக்கும் விரோதமாய் தூசித்து அது மதிப்பு அற்றதென்றும் சொல்கிறவர்களுக்கு ஆம் ஐயோ. கர்த்தராகிய தேவன் பூமியில் குடிகளை சீக்கிரமாய் சந்திக்கும் நாள் வரும். அந்த நாளிலே அக்கிரமத்திலே முழுவதும் பழுத்து இருக்கிறார்கள், அழிந்து போவார்கள். வசனம் 17. ஆனாலும் இதோ பூமி குடிகள் தங்கள் அக்கிரமத்திலிருந்து அருவருப்புகளிலிருந்தும் மனம் திரும்பினால் அழிக்கப்படாமல் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். வசனம் 18. ஆனால் இதோ பூமி அனைத்திலும் வேசியான அந்த பெரிதும் அருவருப்புமான சபை பூமியில் எழுந்து நெருக்கும், அதன் வீழ்ச்சி பயங்கரமாக இருக்கும். வசனம் 19. பிசாசின் ராஜ்யம் குலுக்கு ஏவப்படும்
இல்லாவிட்டால் பரிசுத்த தன்னித்திய சங்கிலினாலே அவர்களை பற்றி பிடிப்பான். அவர்கள் ஆக்கணிக்கு அவர்கள் கோபத்திற்கும் ஏற்பட்டு போவார்கள். வசனம் 20. ஏனெனில் இதோ அந்த நாளில் என் மனுஷர்கள் இருதயங்களிலே சினம் கொள் செய்து அவர்களின் நன்மைக்கு மற்றவர்கள் அவர்கள் சாந்தப்படுத்தி ஆற்றி சீமோனை அனைத்தும் நலமே. ஆம் சீமோனே, விரும்பு உடைய சில வசனம் 21. மற்றவர்களை அவர் சாந்தப்படுத்தி ஆற்றி சியோனில் அனைவர்களுக்கும் நலமே. ஆம் சியோனின் விருப்பத்தின்படி யாவும் நலமே என்று செலுத்தும்படியாக மாமிச பாதுகாப்பிற்குள் போக வைப்பவன் எல்லாவற்றுக்காக ஆத்துமாக்களை ஏமாற்றி பைத்தியமாக பாதாளத்திற்குள் அவர்கள் நடத்தி செல்வார்கள். வசனம் 22. இதோ மற்றவர்களிடத்திலேயே சச்சமாய் பேசி பாதாள இல்லை என்று சொல்கிறவன் அவன் அவர்களை நோக்கி, நான் ஒன்றும் பிசாசு அல்ல, அப்படி இல்லை என்று சொல்லி தப்பித்து போக முடியாதபடி என்னுடைய பயங்கரமான சங்கிலினாலே பற்றி பிடிக்கும் வரை அவன் இவ்விதமாக அவர்களின் பாதுகாப்பின் முன் பேசுகிறார்கள். முன்னும் முணுத்து பேசுகிறான். வசனம் 23. ஆம் அவர்கள் மரணத்திலும் பாதாளத்திலும் பிடிக்கப்பட்டனர். மரணம், பாதாளம், பிசாசு அதனுடைய ஆக்கினை கேட்பட்ட யாவரும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று தங்களை கிரிகைகளுக்கு தப்பாய் நியாயம் தீர்ப்பிட்டு அவ்விதத்திலிருந்து அவர்களுக்கு ஆதாயம் பண்ணப்பட்ட முடிவற்ற வேதனையாகிய அக்கினி கந்தகமும் கடலுமான இடத்திற்குள்ளே அவர்கள் போக வேண்டும். வசனம் 24. ஆதலால் சியோனே ஜீவிற்குள் போய் ஐயோ. வசனம் 25. யாவும் நலமே என்று ஓலமிடும் பவனுக்கு ஐயோ. வசனம் 26. ஆம் மனுஷரின் அறிவுகளுக்கு செவி கொடுத்து தேவனுடைய வல்லமைகளையும் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தையும் மறுக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆம் நாங்கள் பெற்று கொண்டோம், இன்னும் எங்களுக்கு வேலையில்லை என்று சொல்லபவனுக்கும் ஐயோ. 28. முடிவாக தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் கோபமாகிற நடுங்குகிற அனைவருக்கும் ஐயோ. இதோ பறையின் மீது எட்டுப்பட்டவன அதை மன மகிழ்ச்சியுடனே பெற்றுக்கொள்கிறன. மணலான அஸ்திரபாரத்தின் மீது போடப்பட்டவன் விழுந்து விடுகிறோமே என்று நடுக்கமாய் சொல்கிறான். வசனம் 29. நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளையே பெற்றுக்கொண்டோம், நாங்கள் நிறைய
வைத்தியத்திற்கு பதிலான என்ன என்ன நாம் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளே தேவன் இல்லை என்று. வசனம் 30. இதோ வாரையும் கட்டளைகளையும் எங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் மனுப்புத்திரர் நான் கொடுப்பேன் என அறிவாயாவுக்கு செவி கொடுத்து என் ஆலோசனைகளுக்கு காது உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் ஞானத்தை கற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்கிறவனுக்கு நான் அதிகமாய் கொடுப்பேன். நாங்கள் நிறையாய் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுபவர்களிடத்திலிருந்து அவர்கள் வைத்திருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். 31. மனுஷர்களில் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை நான் புயபலத்து கொண்டு மனுஷனுடைய அறிவுகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கட்டளைகள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை எடுக்கப்பட்டதாய் இவ்வீட்டில் அவர் சாப்பிடுவான். 32. புற ஜாதிகளுக்கு ஐயோ என்று சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஏனெனில் நான் உங்கள் நாளுக்கு என புயத்தை அவர்களுக்கு வசனம் 32. புற ஜாதிகளுக்கு ஐயோ என்று சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஏனெனில் நான் ஒவ்வொரு நாளும் என புயத்தை அவர்களுக்கு நீட்டினால் அவர்கள் என்னை நிராகரிப்பார்கள். ஆயினும் அவர்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வருகிறவர்கள் நான் அவர்களுக்கு இரக்கம் உள்ளவராய் இருப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். என் புயம் நாள் முழுவதும் நீண்டு உள்ளது என்று சேனைகளின் கர்த்தர் தேவன் உரைக்கிறார்.